அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி, வெளியே எங்கேயும் கிளம்பலையா? ஏன், நான் வீட்டில் இருக்கிறது பிடிக்கலையம்மா? வீட்ல இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்காதே. காலேஜ் லீவுனா சீக்கிரமா கிளம்பிடுவீங்க. பார்க்க வேண்டியவங்கள பார்த்து பேச வேண்டியதை பேசிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆயிடுமே. அதான் கேட்டேன். யார சொல்றமா? உங்களுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களேங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு பொறுமையா வருவீங்கல்ல, அததான் சொன்னேன். வெளியே போற மாதிரி என்ன தூண்டி விட்டா நான் வித்யாவை போய் பார்ப்பேன். அதை வீடியோ எடுத்து லாயர் கிட்ட கொடுக்கலான்னு பிளானு. நல்ல பிளான் தான். ஆனா உன் வலையில மாட்டிக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லடி. என்னங்க ஏதோ யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க்கில் இருப்பாங்க. எனக்கும் வெளியே போகிற மூடு இல்லை. அதான் வீட்லேயே செட்டில் ஆகிட்டேன். சரிங்க, அப்போ நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏதாவது வேணும்னா சொல்லுமா, நானே போய் வாங்கிட்டு வரேன். இல்லை பரவாயில்லங்க, நானே போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் டிவி சரி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் மிக்சியும் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, அதையும் சரி பண்ணி வச்சிருங்க. சரி பண்ணிடுறேன். வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து சரி பண்ணிடுறேன். சரிங்க. சரி. நீ ரஞ்சிதா லாயரு 3 பேரும் சேர்ந்து எனக்கு ஸ்கெட்ச் போடுறீங்களோ? ஐயோ, எனக்கு இருக்கிற ஒரே வில்லி இவ தான். நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இவகிட்ட மாட்டிப்போம் போல இருக்கு. பாச சைக்கோ. எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க வித்யா, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். இப்பதான் சுதாவோட கடையை காலி பண்ணியாச்சுல, நம்ம வீட்டுக்கு எப்போ வர போறீங்க? இவரே, கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன். அது சரியாகிற வரைக்கும் நம்ம மீட் பண்ணிக்கவே வேண்டாம். அப்படி என்ன பிரச்சனை பாலா? என்னன்னு தெரிஞ்சா நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்வேன்ல. அப்படியே குத்தி. ஹலோ பாலா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டேன். பாருங்க, இப்ப என்ன எதுவும் கேட்காதீங்க வித்யா. நேரில் பார்க்கும்போது என்ன நானே சொல்றேன். அது வரைக்கும் என்னன்னு என்ன புடுங்கி எடுக்காதீங்க, புரியுதா? சரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். வர வர நான் உனக்கு அட்டியால் மாதிரி ஆயிட்டேன்ல. என்ன சொன்னீங்க? என்ன செய்யணும்னு கேட்டேன். சுதாவோட ஷாப்புக்கு வேற ஒரு நல்ல இடமா பார்த்து தரணும். அடியால் வேலை முடிஞ்சு இப்போ புரோக்கர் வேலையா? என்ன யோசிக்கிறீங்க பாலா? அவளை அப்படியே தொண்டையில இருக்கு. ஹலோ, கடையை மூடினதுக்கு என்ன இப்ப பிராயச்சித்தம் தர்றீங்களா? அப்படி கூட எடுத்துக்கலாம். எனக்காக செய்யுங்களேன் ப்ளீஸ். பாக்குறேன் வித்யா, நான் ஒரு முக்கியமான கால்க்காக வெயிட்டிங்க. நான் அப்புறமா கூப்பிடுறேன். பை 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 பை. பாலா, வயசு வச்சிரு. ஹே சுதா, இப்ப நீ ஓகே தானே? நடந்த விஷயம் உன்னை எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இது ஒண்ணும் முடிவில்லடி. அந்த இடம் இல்லனா என்ன, நமக்கு நல்ல பிசினஸ் மைண்ட் இருந்தா போதும், எங்க வேணா ஷாப் ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆயிக்கலாம். ஜெயிக்கிறது இடத்துல இல்ல, மூளையில இருக்கு, புரியுதா? அந்த இடம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாத. நடந்ததெல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே நினைச்சுக்கோ. ஆரம்பிக்கும் போதே ரவுடிங்க வந்து தொல்லை பண்ணிட்டாங்க. அங்க போனாலே உனக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் கிடைக்கும். அப்புறம் எதுக்கு நீ அதை பத்தி யோசிச்சு கவலைப்படணும்? நான் உனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அதை விட பெட்டரான இடம் கண்டிப்பா கிடைக்கும். நீ என்ன நம்பு. அந்த இடத்த மறந்துரு. அந்த இடத்துக்காக எந்த முயற்சி செய்யாத, சரியா? சரிக்கா. அண்ணா, சரி, அது பாத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. இந்த அருண். வாசுதா, டீ குடிக்கிறியா? இல்ல, எனக்கு வேண்டாம் ரஞ்சிதா.
சுதா, செல்வத்துக்கிட்ட பேசுனியா? அவன் எப்படி இருக்கானா? அவனும் ரொம்ப உடஞ்சுதான் பேசுறான். அவன் அம்மாவும் புலம்பியே தீர்த்துட்டாங்க. நான் தான் தைரியம் சொல்லி போன் வச்சேன். ரஞ்சிதா, இது விஷயமா நீ யாராவது போய் பாத்தியா? இன்னும் இல்லனா. முதல்ல அந்த ஹவுஸ் ஓனர் தான் போய் பார்க்கலான்னு இருக்கேன். அந்த ஆள் தானே காலி பண்ணுங்கன்னு சொன்னாரு. பிரச்சனை என்னன்னு அவரே தெளிவா சொல்லட்டும். ரஞ்சிதா, நீ யாரையும் பார்க்க வேணாம்.